பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே. பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே. அற்புதங்கள் நான் செய்திடுவேன், அற்புதங்கள் நான் செய்திடுவேன். உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன், உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. இந்த நாளுக்கு இந்த ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 12வது வசனம். நியாயாதிபதிகள் 6:12. கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். இங்கே தேவன் கிதியோனுக்கு தரிசனமாகி இந்த வார்த்தையை சொல்லுகிறார். ஆண்டவராகிய தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுடைய கீழ்ப்படியாமை நிமித்தமாய் அவர்களை 7 ஆண்டுகள் மீதியானுடைய கரங்களிலே அடிமைகளாக ஒப்பு கொடுத்து விட்டார். அந்த 7 ஆண்டுகள் அவர்கள் மிகவும் கூக்குரலிட்டு புலம்பி ஆண்டவரை நோக்கி கதறிக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் விளைச்சல்களை அறுவடை செய்து கொண்டு வரும் பொழுது மீதியானியர்கள் அதை அபகரித்து கொண்டு போய் விடுவார்கள். இப்படி இஸ்ரவேலுடைய விளைச்சல்கள், காணியாட்சிகளை எல்லாம் மீதியானியர்கள் அபகரித்து கொண்டு போய்விட்டார்கள். அப்படி மிகவும் கொடூரமான நாட்களுக்குள்ளே அடிமைகளாய் இருந்த நாட்களில தான் இந்த கிதியோன் தன்னுடைய தகப்பனுடைய கோதுமையை அவன் போரடித்து கொண்டிருக்கும் பொழுது இரகசியமாய் மறைவாய் ஆலைக்கு அருகாமையிலே மறைந்து போரடித்து கொண்டிருந்தான், மீதியானியருக்கு பயந்ததினாலே. அப்படி இருக்கும் பொழுது அந்த பகுதியில் இருந்த ஒரு கர்வாலி மரத்தண்டையிலே கர்த்தருடைய தூதனானவர் வந்து உட்கார்ந்தார். அவர் கிதியோனை பார்த்து சொன்னார், பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அப்பொழுது கிதியோன் சொன்னான், ஆண்டவரே, கர்த்தர் எங்களோடு கூட இருந்தால் ஏன் இப்படி நாங்கள் அடிமையலாக கஷ்டப்பட வேண்டும் என்று அவன் கேட்டான். அப்பொழுது ஆண்டவர் சொன்னார், நான் உன்னை மீதியானிகளை விடுவிக்கும்படி உன்னை நான் அனுப்புகிறேன், நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று ஆண்டவர் சொன்னார். அவன் சொன்னான், ஆண்டவரே, நான் சிறியவன், என்னுடைய குடும்பம் மிகவும் எளிமையான குடும்பம், நான் என்ன செய்ய முடியும் என்று சொன்ன பொழுதுதான் ஆண்டவர் சொன்னார், உனக்கு இருக்கிற பலத்தோடு நீ போ, நான் உன்னோடு கூட இருந்து மீதியானிய ஜனங்களை முற்றிலும் முறியடித்து, ஒரு மனிதனை முறியடிப்பது போல உன்னை கொண்டு மீதியானியரை முறியடித்து இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிப்பேன் என்று ஆண்டவர் சொன்னார். கிதியோன் மேல கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கினார். அவன் பலன் கொண்டு எழும்பி போனான். அவனை கொண்டு ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை மீதியானுடைய அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்தார். இந்த நாளிலும் ஒருவேளை பலவிதமான அடிமைத்தனத்தில் இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில, பலவிதமான நெருக்கத்தில் இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில, உங்களால் மேற்கொள்ள முடியாத சில பிரச்சனைகள் மத்தியிலே உங்களை ஆண்டவர் இன்றைக்கு அழைத்து சொல்லுகிறார், பராக்கிரமசாலியே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று. ஆகவே ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது எல்லா பிரச்சனைகளையும் மேற்கொண்டு நாம் முன்னேறி செல்வோம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன் என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. இந்த நாளிலும் கூட ஆண்டவராகிய கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நம்முடைய வலது கையை பிடித்து நான் உனக்கு துணை நிற்கிறேன், நீ பிரச்சனைகளை கண்டு பயப்பட வேண்டாம், உனக்கு முன்னாலே இருக்கிற பெரிய தடைகளை குறித்து நீ பயப்பட வேண்டாம், நான் அந்த தடைகளை நீக்கி உன்னை
முன்னேறி செல்ல நான் வழிகளை காட்டுவேன், நான் உனக்கு துணையா இருப்பேன் என்று சொல்லுகிறேன். நீ பயப்படாதே என்று சொல்லி ஒவ்வொருவரையும் தைரியப்படுத்துகிறார். ஆகவே நாம் தைரியமாய் முன்னேறி செல்வோம். எந்த தடைகளையும் தாண்டி முன்னேறி செல்ல கர்த்தர் நம்மை வலது கையை பிடித்து தூக்கிவிட்டு பலப்படுத்துவார். சங்கீதங்களின் புஸ்தகம் 108வது சங்கீதம் 13ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவனாலே பராக்கிரமம் செய்வோம், அவரே எங்கள் சத்துருக்களை மிதித்து போடுவார். தாவீது எழுதுகிறார், தேவனாலே நாங்கள் பராக்கிரமம் செய்வோம், கர்த்தர் எங்கள் பட்சத்தில் இருக்கிறபடியினாலே நாங்கள் பராக்கிரமம் செய்வோம், அவரே எங்கள் சத்துருக்களை மிதித்து போடுவார், அவர் எங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், அவரே சத்துருக்களை மிதித்து எங்களுக்கு ஜெயம் கொடுப்பார் என்று நாமும் இந்த காலை வேளையில் நாமும் இந்த நாளிலே சொல்லுவோம். யாத்ராகம புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 10வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, உன்னோடே கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள், உன்னோடே கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாய் இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த நாளிலே நாம் ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருப்பேன். மோசேயை பார்த்து ஆண்டவர் சொன்னார், உன்னோடே கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள், காரணம் நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னோடு கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமாய் இருக்கும் என்று சொன்னார். இன்றைக்கும் நம் ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் செய்யும் காரியம் பயங்கரமாய் இருக்கும். ஒருவனும் உனக்கு எதிராக எதிர்த்து நிற்பது இல்லை, நான் உன்னோடு கூட இருந்து பயங்கரமான காரியங்களை செய்வேன் என்று ஆண்டவர் நம்மை உற்சாகப்படுத்துகிறார். ரோமர் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? ஆண்டவர் நம் பட்சத்தில் இருக்கும் பொழுது ஒருவனும் நமக்கு விரோதமாய் எழும்ப முடியாது. கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார், நமக்கு ஆண்டவர் ஜெயத்தை கொடுப்பார். ஆகவே இன்றைக்கு நாம் தைரியமாய் முன்னேறி செல்வோம். தேவன் நம்ம பட்சத்தில் இருக்கிறார், ஒருவன் நமக்கு விரோதமாய் எழும்ப முடியாது. கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். இன்றைக்கு ஜெயத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, கிருபையா நீர் கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. கர்த்தருடைய தூதனானவர் அவருக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே கர்த்தருனோடு கூட இருக்கிறார் என்ற வார்த்தையை கொடுத்தேன். வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் எதை குறித்து பயந்து கொண்டிருக்கிறார்களோ, தங்களுக்கு முன்னாலே இருக்கிற எதிரிகளை குறித்து, பெரிய தடைகளை குறித்து, சோதனைகளை குறித்து, பயங்கரமான பிரச்சனைகளை குறித்து பயந்து இருக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறேன், நீ பராக்கிரமசாலியா இருக்கிறாய், நான் உன்னோடு கூட இருந்து உன் கரத்தை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுவேன். உன்னை கொண்டு நான் பெரிய காரியங்களை செய்வேன். உனக்கு எதிராக எழும்புகிற எல்லா சத்துருக்களையும் நான் நொறுக்கி போடுவேன். நான் உன்னோடு கூட இருந்து வெற்றியை கொடுப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறபடியினால் உமக்கு நன்றி. ஒவ்வொருவரும் இன்றைக்கு ஜெயத்தை பெற்றுக்கொள்ளப் போகிறபடியினால், ஜெயம் பெற்று முன்னேறி செல்ல போகிறபடியினால் உமக்கு நன்றி தாழ்த்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.